பார்க்கலாம். கூகுள் சார் பொய் சொல்கிறாரா உண்மை பேசுகிறாரா அப்படிங்கிறது ஈவினிங் தெரிஞ்சிடும். அப்போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மோர் 60. இப்போ மணி 9:50 ஆகுது. இன்றைக்கி சனிக்கிழமை, சாட்டர்டே. ஏதோ டிஃபன் செய்யலாம்னா யோசனை பண்ணேன். கடைசியில் என்ன பண்ணலான்னு மாவு கொஞ்சம் இருந்து சப்பாத்தி மாவு எடுத்து திரட்டிட்டேன். சைட் டிஷ் வந்தால் பொட்டேட்டோ மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருக்கேன். பூரி தான் போட போகிறேன். இங்கே எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். பையன் தூங்கிட்டுருக்கான். அவன் எழுந்தால் தான் 4 பூரியை நான் போட்டு நானே சாப்பிட்டுடலான் இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்களா நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, கூகுளில் பார்த்து வெயில் வருமா வராதா மழை வருமா அப்படின்னு பார்த்து ஒத்தல் போட்டிருக்கேன். அதை நம்பி போட்டிருக்கேன். பார்ப்போம் கூகுள் போய் சொல்லுதா இல்லைன்னு. ஆல்ரெடி 2 ட்ரிப்பு போட்டாச்சு. இப்போ வெங்காய பக்கோடா வத்தல் தான் அப்படியே உருண்டையாக வச்சுட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். கூகுள் சார் பொய் சொல்கிறாரா உண்மை பேசுகிறாரா அப்படிங்கிறது ஈவினிங் தெரிஞ்சிடும். அப்போது அதுக்கு பிறகு அது ஏற்ற மாதிரி நம்ம செய்யலாம். எவ்வளோ வசதி வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு பெருகி போயிருக்கு பார்த்தீங்களா. இந்த காலத்தில் எப்படியோ அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ கூகுளே நமக்கு சொல்லிடுவார். ஓகேவா. பூரி வந்துட்டுருக்கு. சரியான வெயில் கொளுத்திட்டு இருக்குது பாருங்கள். ஓகே, பூரியும் பொட்டேட்டோ மசாலாவும் சாப்பிடுவோமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி 12 ஆகுது. மதியம் என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். சாட்டர்டே இப்போல்லாம் எங்கள் வீட்டில் சாட்டர்டே நான்வெஜ் ஆகிடுச்சு. சண்டே சைவம் ஆகிட்டோம் நாங்கள். ஏதோ ஒன்று. இப்போ ரைஸு எனக்கு தான் அது. அடுத்து இங்கே ரசம் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, வாழை மீன் 150 ரூபா கொடுத்து ஒரே மீன் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள். அது 3 முறையாக செஞ்சுருக்கேன். தலை வால்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை தான் போட்டு இன்றைக்கி தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சுருக்கோம். பூண்டு குண்டெல்லாம் நல்லா அரைச்சி, இஞ்சி எல்லாமே அரைச்சி குழம்பு சூப்பராக இருக்கும். வருங்க தலை மீன் தலையை பாருங்கள். பெரிய தலை பார்த்தீங்களா, உடஞ்சிருச்சு. இவ்வளோ பெருசு சட்டி பற்ற தேங்காய் அரைச்சி மீன் குழம்பு, வாழை மீன் குழம்பு, தித்திப்புன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். எனக்கு இதுதான் சமையல். நான் இன்றைக்கி காயெல்லாம் ஒன்றுமே செய்யலை. பசங்க பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.